அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவியை புரட்சி தலைவர் மாதிரியோ அம்மா மாதிரியோ தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டு வரல. அவர் சொல்வார், பொதுக்குழுவில் இருக்கிற நிர்வாகிகள்லாம், பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அங்கே ஒன்றும் எந்த தேர்தல் நடத்தல, எல்லாம் நியமனம் தான். அதுவும் எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு 2017 16 டிசம்பர் 31 அப்புறம் கடைசியாக நடந்தது தான் 29 ஏதோ நடந்தது தான் அம்மா அவர்களால் அம்மா அவர்கள் காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம்லாம் இவங்க நியமிச்சுக்கிட்டது தானே. அதனால் அந்த கட்சியை அவர் கபலீகரம் செய்து வச்சிருக்கிறாரு. அங்கே பாவம் தொண்டர்கள் இரட்டை இலை இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே வேறு வழியின்றி இருப்பவர்கள் அவரை பொதுச் செயலாளராக அவர் செயல்படுகிறார். அவர் சொல்லி யாரும் கேட்கல. அங்கே 82.5% வாக்குப்பதிவாயிருக்கு. அப்புறம் மீதி உள்ள 5% தான் அங்கே அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போகிறாங்க. அதனால் அப்படி இல்லை. நான் போன கூட்டத்துக்கு அன்றைக்கு 2 ஊர்களில் நான் போய் வாக்கு சேகரிக்க சென்றேன், 2 ஒன்றியங்களில். அங்கேயே அதிமுக நிர்வாகிகள்லாம் நான் வேன்லேருந்து கீழே இறங்குறப்ப என்னை பார்த்து நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லி எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. நாங்கள்லாம் பாமகவுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னிடம் நேரடியாக சொன்னது. அந்த ஊர் பேர் 2வது பாயிண்ட், முதல் பாயிண்ட் நியமமாக ஏதோ ஒரு இடத்துலையோ 2 இடங்களில் பேசணும். நெம்மூர், இன்னொன்று அதான். இன்னும் 2 பாயிண்ட்லையுமே நிறைய ஏடிமிக்க நிர்வாகிகள், ஏன்னா தேர்தல் இல்லாதனால அவங்க அங்கே பாமக கூட்டத்திலே கலந்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. ஒன்றிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் சிலர் நான் கீழே இறங்கினப்ப காருக்கு மாறுறப்ப இல்லை இறங்கி நம்ம நிர்வாகிகளோட சால்வை மாலையெல்லாம் வாங்கிட்டப்ப என்னிடம் அவங்க அறிமுகம் செய்துட்டாங்க. இது நான் ஏதோ மிகைப்படுத்தி சொல்லலை, இது நடந்தது. அவர்கள்ட்ட சொன்னது எங்கள் ஓட்டெல்லாம் பாமகவுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அதிமுக ஒன்றிணைவது வேற, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி பற்றி தான் நான் பேச முடியும். ஏன்னா இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட போது என்ன காரணங்களுக்காக, எந்த சூழ்நிலையில் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கினோமோ அந்த காரணங்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு சுயநல நபர்கிட்ட, ஒரு பதவி வெறியர்கிட்ட, ஒரு துரோக சிந்தனை உள்ளவர்கிட்ட அந்த கட்சி இன்றைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் அந்த கட்சியில் இணையணும்னு கேட்குற கேள்வியே தப்பு. அதே நேரத்தில் நான் அன்றையிலேருந்து சொல்லி வர்றது, முதல் நாள்லேருந்து சொல்லி வர்றது, அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அம்மாவின் கொள்கைகளை, லட்சியங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால தான் அம்மாவுடைய திருவுருவப் படத்தை தாங்கிய கொடியை அம்மாவின் பெயரில் கட்சி ஆரம்பித்து அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். இன்றைக்கு எங்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம், ஆனால் எங்கள் லட்சியம் பயணம் என்றைக்கும் தொடரும். வருங்காலத்தில் உறுதியாக நாங்கள் வென்றெடுத்து அம்மாவின் லட்சியங்களை தமிழ்நாட்டில் கொண்டு செல்வோங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதில் நாங்கள் எங்களது இறுதி சுவாசம் உள்ளவரை போராடுவோம். தொடர்ந்து வலியுறுத்துறாரு. ஆலோசனை கூட்டத்தில் கூட எல்லாருமே ஒன்றிணைந்தாதான் இந்த வரக்கூடிய 2026 தேர்தல் இது பண்ண முடியும் அப்படின்ற போது ஓபிஎஸ் அவரும் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காரு. ஆனால் அவங்க தரப்புலேருந்து அதாவது சொல்றாரு, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள, சுயநலத்தில் இருக்கிறவங்க, பதவி வெறி பிடித்த தலைவர்களை, அதிகாரம் இருந்த காரணத்தினால் பணத்திமிரால் கபலீகரம் செய்து வைத்திருக்கிறோம் என்கிற தைரியத்தில் இருக்கிறவங்களை, அந்த கட்சியை பலமீனப்படுத்தி கொண்டு வருபவர்களுக்கு கண்மண் தெரியாமல் இருப்பவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. அதே நேரத்தில் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக ஒன்றிணைவோம். ஏன்னா அந்த தொண்டர்கள்லாம் வெளிப்படைந்து இன்றைக்கு இரட்டையில இருக்கின்றது என்பதால் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதிலிருந்து அவர்கள் வெளியில் வந்து உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்கள் விரும்புகின்ற தலைமையை தேர்ந்தெடுக்கும் போது அந்த அம்மாவின் இயக்கம் உறுதியாக மீண்டும் அம்மா காலத்தில் இருந்தது போல இருக்கும் என்று நான் நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.